ஹை காய்ஸ், வணக்கம். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் அவங்களுக்கு தெரியும். அது ஃபுட்டை வந்து எப்படி வேஸ்ட் பண்ணுவோன்னு. என்னென்னமோ டைப் ஆஃப் ஃபுட்டு நம்மளும் வாங்கி ஃபீடர்ஸ் வாங்கி வச்சுருப்போம். அதோட பிஹேவியரெல்லாம் வந்து அது தூக்கி போட்டு விளையாட்டி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் அதோட இது. நீங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கேன். நானே நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்வீட் பாக்ஸ் வந்து பாதியை கட் பண்ணி அது உள்ளே போட்டிருக்கேன், இன்டெப்த்தாக போட்டிருக்கேன். பட் எதுவாக இருந்தாலும் உள்ளே போயிட்டு அதை ஃபுட்டை தூக்கி வெளியில் போகிறத நான் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் வேஸ்டேஜ்ன்றது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க ஒரு பெரிய சேலஞ்ச். அதுவும் இந்த மாதிரி காலனி செட்டப் இல்லாத இந்த மாதிரி கேஜ் செட்டப்பில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இட் இஸ் a பிக் சேலஞ்ச். ஏன்னா கீழே வந்ததுன்னா அந்த ஃபுட்டை நம்ம யூஸ் கூட பண்ண முடியாது. காலனி செட்டப் அது கீழே இருக்கும், மற்ற பேர்ட்ஸ் சாப்பிட மாட்டேங்குது, எதுவுமே சாப்பிட முடியாது. இது வந்து இந்த ஒரு கண்டெய்னர் நல்ல ஹெவி மெட்டல், கம்ப்ளீட் மெட்டல். இது தான் நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னோடய ஃபுட்டோட வேஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்துதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அட்லீஸ்ட் ஒரு 70 to 80% உங்களோட ஃபுட் வேஸ்டேஜ் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஹெவி மெட்டல் அழுத்தினாலும் அவ்வளோ சீக்கிரம் அழுவாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அதோட பீக் ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. பட் இது எதுவுமே ஆகலை. இது புதுசு. இன்னொன்று நான் யூஸ் பண்ணதை காமிக்கிறேன். அது ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகலை. நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஹெவி. இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதை நான் ஃபுட்டை ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்படி தான் ஃபுட்டை ஃபில் பண்ணிவிட்டு, இது ஃபுல்லாக ஃபில் பண்ணாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன பிளேட் ஒன்று வச்சுருவேன். இந்த பிளேட் வச்சுட்டு இது உள்ளே அது ஃபுட்டை வச்சுட்டேன்னா அதான் வேஸ்டேஜ் வந்து ஒரு 80% உங்களால் கட்டுப்படுத்த முடியும். ரொம்ப நல்லாயிருக்கு. செம ஹெவி மெட்டல். நம்ம ஃப்ரெண்டு மூலிமா இதை நான் வாங்கியிருந்தேன். நான் அவர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். எனக்கு நல்ல சக்ஸஸாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ ஒரு எத்தனை பேர் 10 பேருக்கு ரீச் ஆச்சுன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். எஸ், தட் இஸ் வாட் இட் இஸ். ஐ வாண்டட் டு டெல் யூ தட். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அவங்களால தூக்க முடியாது. மெயினாக இந்த கண்டெய்னர் அதால் தூக்கி விளையாட முடியாது. ஏன்னா இது ரொம்ப ஹெவி, எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி. அதனால் ஒரு பேர்டால் இதை தூக்க முடியாது. உள்ளே நீங்கள் ஃபுட்டு இருக்கிறதால அடிஷ்னலாக ஹெவினஸ் வந்துடும். அதில் வெயிட்டேஜ் இருக்கும். அதனால் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். நான் இதை எடுத்து அப்படியே நான் பேர்ட் உள்ளே வச்சுட்டேன்னா அது நல்லாவே அது சாப்பிடும். அது சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை இல்லை. ஃபுட்டும் வேஸ்டேஜ் ஆகாது. தேங்க்யூ.